உழைப்பை நம்பியவன் உயர்வான், மக்களை நம்பியவன் வரலாறு படைப்பான் அப்படின்னு நிதர்சனமாக்கியிருக்காரு. எப்படி அப்படின்னு பார்த்தா, அவருடைய விஜய் அவர்களுடைய அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவர் முடிவு எடுத்ததுக்கு அப்புறமே முழுமையாக மக்கள் நம்பினார். அதாவது நீ எதை நினைக்கிறாயோ அதுவே நீ ஆகிறாய் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற திருக்குறள் இருக்கிற ஒரு கான்செப்டை எடுத்து அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தன்னைத்தானே அனலைஸ் பண்ணி, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிற குறளுக்கு தகுந்த மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுக்கிறாரு. இது யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உற்று நோக்கி பார்க்கிறாரு. இந்த அரசியல் இருக்கிற ஏற்றத்தாழ்வு, அரசியல் இருக்கிற பித்தலாட்டங்கள், அரசியல் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் போக்கணும் அப்படின்னா எப்படி? திரைப்படத்தில் நடிக்கும் போதே இந்த அரசியல்வாதிகளுடைய போக்கு, அவர்கள் வாங்குகின்ற லஞ்சம், அங்கு செய்கிற அயோக்கியத்தனங்கள் அத்தனையுமே நம்ம திரைப்படத்தில் மட்டுமே திரையில மட்டுமே அவர்கள் எல்லாம் அடித்து துமசம் செய்யற மாதிரி இருந்தா பொது வாழ்க்கைக்கு அது உண்மையா நிதர்சனமா இருக்குமா அப்படிங்கிறத உள்வாங்க வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்பட்டதுனால, அப்ப அரசியல் அதிகாரத்தை பெற்றால் மட்டும்தான் உண்மையா இருக்கிற இந்த மாதிரி அழுக்குகளை போக்க முடியும் அப்படிங்கிறத அவர் கடந்து வந்த பாதையில் அப்படியே உள்வாங்குறாரு.